T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல இந்திய அணி கோப்பையை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த சஞ்சு சாம்சனை இந்திய ஒருநாள் அணியிலுமே சேர்க்க தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் முடிவு பண்ணிருக்காராம். BCCI உடைய ஒப்புதலையுமே பெற்றுக்கொண்டிருக்காரு. இந்திய ஒருநாள் அணியில மிடில் வரிசையில அதாவது 4வது இடத்துல சாம்சன் ஆட வைக்க கம்பீர் பிளான் போட்டிருக்காரு. சுழற்சி முறையில ஸ்ரேயஸ் ஐயர் சாம்சன் ஆட வைக்க கம்பீர் திட்டம் போட்டிருக்காராம். இதனால பேக்கப் விக்கெட் கீப்பர் இடத்துல இருந்த ரிஷப் பந்திற்கு இனி இடம் கிடைக்காது. அவர் டெஸ்ட்ல மட்டுமே ரெகுலராக ஆட முடியும் அப்படின்ற நிலையுமே ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்டு துவக்கத்துல நியூசிலாந்துக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்ல ரோஹித் சர்மா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. 26, 23, 11 ஆகிய ரன்களை 100க்கும் குறைவான ஸ்ட்ரைக் ரேட்ல தான் அடிச்சிருக்காரு. அடுத்து IPL 2026 தொடருமே ரோஹித் அவர்கள் சொதப்பும் பட்சத்துல இந்திய அணியில ரோஹித் சர்மாவுடைய இடம் கேள்விக்குறியாக மாறுமா? ஒருவேளை இப்படி ரோஹித் சர்மா சொதப்பனா ரோஹித்தை நீக்கிவிட்டு ஜெய்ஸ்வால் பிளேயிங் லெவல்ல சேர்த்து சஞ்சு சாம்சனை பேக்கப் ஓபனராக சேர்க்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்லாமல் இந்தியா பாத்தீங்கன்னா இந்த IPL முடிந்தவுடனேயே ஆப்கானிஸ்தானுடன் 3 ODI போட்டிகள்ல கலந்து கொள்றாங்க. அதாவது இந்த ODI போட்டி ஜூன் 14, 17, 20 ஆகிய தேதிகள்ல நடைபெற உள்ளது. சோ இதற்கான 15 பேர் கொண்ட பட்டியல் இன்னும் 2 வாரங்கள்ல வெளியிடப்படும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா IPL முடிந்ததுக்கு அப்புறம் இந்த பட்டியல்ல ஒரு சில மாறுதல்களுமே இருக்குமா. குறிப்பாக பெரிய எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்துல ஓரிரு வீரர்கள் மட்டும் மாற்ற வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.